என் செல்லக் குழந்தைகளே, வா வா, நெருக்கமாக வா. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு மாயக் கதையைச் சொல்லப் போகிறேன். அது சாதாரண கதை இல்லையே. அதில் துணிச்சல் இருக்கு, அதிசயம் இருக்கு, ஒரு சிறிய பாப்பாவின் மனசு இருக்கு. அந்த மனசு எவ்வளவு வலிமையானது தெரியுமா? இருட்டையே விரட்டக்கூடியது. அந்தக் கதையின் பெயர் மீரா மற்றும் சிறிய தேவதை. தயார்தானே? சரி, அப்போ தொடங்கலாம். ஒரு பசுமையான ஊர் இருந்தது. அங்க பச்சை வயல்கள் காற்றோட ஆடியது. ஆற்றங்கரையில் பறவைகள் பாடியது. தென்னை மரங்கள் கதை சொல்லியது. அங்கேதான் மீரான்னு ஒரு சிறுமி இருந்தாள். அவளுக்கு 10 வயசு கூட வரல. 2 குட்டி குட்டி சடை, சிவப்பு ரிப்பன் கட்டிருப்பாள். கண்கள் மட்டும் எப்போதும் என்ன புது விஷயம் இருக்குன்னு தேடிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு மாலையும் வேலை முடிஞ்சதும் காலணி இல்லாம ஆற்றங்கரை போயிருப்பாள். கல் எடுத்து தண்ணீர்ல போடுவாள். மேகம் பார்த்து கற்பனை பண்ணுவாள். ஒரு நாள் மாலையில் வானத்திலிருந்து ஒரு விசித்திரமானது கீழே விழுந்தது. அது ஒரு ஒளி இறகு. மெல்ல மெல்ல அது பிரகாசமா மாறி அங்கே ஒரு சிறிய தேவதை தோன்றினாள். மீரா வாயைத் திறந்து, ஆஹா, யார் இது அன்னு பார்த்தாள். தேவதை மெதுவா சிரிச்சு, பயப்படாதே மீரா, நான் உன்னிட உதவி கேட்க வந்திருக்கேன். உன் உள்ளே இருக்கும் ஒளிய நீ உலகத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னாள். மீரா அதிர்ச்சியோட, நான் நான் ஒரு குட்டிப் பொண்ணுதான், என்னால எப்படி முடியும் அன்னு கேட்டாள். தேவதை மென்மையான குரலில், உன்னுள் இருக்கும் ஒளி எந்த இருட்டையும் ஜெயிக்கும் மீரா, நீ நம்பினா போதும் அன்னு சொன்னாள். மீரா ஆழமா சுவாசம் எடுத்து சிறிது யோசிச்சு, சரி, நான் முயற்சி செய்றேன் அன்னு சொன்னாள். அப்புறம் என்ன தெரியுமா குழந்தைகளே? தேவதையும் மீராவும் கைப்பிடிச்சு ஒரு ஒளி கதவுக்குள் நுழைந்தாங்க. அங்கேயே அவங்களின் அதிசயப் பயணம் ஆரம்பமானது. முதல்ல அவங்க வந்த இடம் நட்சத்திர ஆறு. அது நீரால் ஆனதில்ல, நட்சத்திரங்களால் ஆனது. பளபளன்னு ஜொலிச்சது. ஆனாலும் அந்த ஆற்றிலிருந்து ஒரு பெரிய மீன் வந்தது. ஒவ்வொரு மீன் தோலுமே நட்சத்திரம் போல பிரகாசமா இருந்தது. அந்த மீன் சொன்னது, நீங்க கடக்கணும்னா உங்களோட பெரிய பயம் என்னன்னு சொல்லணும். மீரா நடுங்கினாள். தப்பிச்சு போயிடணும்னு நினைச்சாள். ஆனா தேவதை கைய பிடிச்சு மெதுவா சொன்னாள், உன் மனசைச் சொல்லு, பயப்படாதே. மீரா கண்களில் கண்ணீர் வழிய, எனக்கே பெரிய பயம், நான் தோற்றுடுவேனோன்னு அன்று சொன்னாள். மீன் சிரிச்சது, அட, நீ உண்மையா சொல்றே, தைரியம் என்பது பயமில்லாம இருப்பது இல்லை, பயத்தோடே நின்னு போராடுறதுதான் அன்னு சொன்னதும் அந்த 6 நட்சத்திர பாலம் மாதிரி மாறிச்சு. இருவரும் அதை கடந்து சென்றார்கள். அடுத்த சோதனை இருட்டு மலை, மழை, இடிமுழக்கம், கரிய மேகம், எல்லாமே அங்கே. அந்த மலையிலே மீராவுக்கு அவள் போலவே கருப்பு நிழல்கள் வந்தது. அவை சொன்னது, நீ பலவீனமாய் இருக்க, உன்னால ஒன்றும் ஆகாது. மீரா மீண்டும் பயந்தாள். ஆனா தேவதை சொன்னது, இவை உன் சந்தேகங்கள் மட்டுமே. அப்போ மீரா தன்னம்பிக்கையோட கத்தினாள், இல்ல, நான் பலவீனமில்லை, நான் மீரா, நான் தைரியசாலி. உடனே அந்த நிழல்கள் புகையா கரைந்தது. மலைக்கு மேல சூரிய ஒளி பரவியது. இதுக்கப்புறம் அவங்க டாய்வொலிக்காடு பாயிண்ட் வந்தாங்க. 1000 விளக்குகள் இருந்தது. ஆனா எதுவும் எரியவில்லை. மீரா ஒரு சிறிய தீக்குச்சி எடுத்து ஒரு விளக்கை ஏற்றினாள். அந்த ஒரு தீப்பொறி போதும். எல்லா விளக்குகளும் ஒன்றன் பின் ஒன்று ஏற்றிக்கிட்டே போனது. காடு முழுக்க சூரிய ஒளி போல பிரகாசமாயிடுச்சு. தேவதை சிரிச்சு, பாரு, ஒரு சிறிய தீப்பொறியும் உலகத்தை ஒளிரச் செய்ய முடியும் அன்னு சொன்னாள். அதுக்குப் பிறகு அவங்க புவா மறக்கப்பட்ட கிராமம் வந்தாங்க. அங்க மக்கள் எல்லாம் உயிரில்லாத மாதிரி நிறமில்லாத முகமோடு இருந்தார்கள். மீரா உட்கார்ந்து அந்த குழந்தைகளுக்கே ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சா, என்ன மாதிரி நானே உங்களுக்கு சொல்லறே அது போல. முதல்ல யாருமே சிரிக்கல. ஆனா ஒரு பையன் கொஞ்சம் புன்னகை பண்ணினான். பிறகு இன்னொருத்தன் சிரிச்சான். அப்புறம் இன்னொருத்தி சிரிச்சா. சிறிது நேரத்திலே அந்த ஊரே சிரிப்பு, வண்ணம், சந்தோஷம் நிறைந்தது. தேவதை மெல்ல, மகிழ்ச்சியைப் பகிர்ந்தால் உயிரே திரும்பும்னு சொன்னாள். ஆனா இன்னும் ஒரு பெரிய சோதனை இருந்தது. அவங்க கடைசில வந்தது ஒளியின் பள்ளத்தாக்கு. அங்கே தரை சிவப்பாக புகை பறந்தது. அந்த புகையிலிருந்து ஒரு பெரிய இருட்டு ராட்சசன் வந்தது. கண்கள் சிவப்பாக எரிந்தது. அவன் கத்தினான், நீயெல்லாம் ஒன்றுமில்லை, என்னை வெல்ல முடியாது. மீரா கையில் இருந்த சிறிய விளக்கு குலுங்கி அணையப் போகிற மாதிரி இருந்தது.
அவளுக்கு கண்ணீர் வந்தது. ஆனா தேவதை மண்டியிட்டு, மீரா, உன் ஒளி இருட்டை விட வலிமையானது. நம்பிக்கை வை அனு சொன்னாள். மீரா கண்களை மூடி நினைச்சாள். நட்சத்திரப் பாலம் நிழலை ஜெயிச்சது. விளக்குகளை ஏற்றியது. கிராமத்துக்கு சிரிப்பைத் தந்தது. எல்லாம் நினைவுக்கு வந்தது. அப்புறம் அவள் விளக்கை மேலே தூக்கி முழு குரலோட கத்தினாள். நான் பயப்படல. அந்த விளக்கின் தீ பளிச்சுன்னு பெருசா வளர்ந்து ஒரு தங்க ஒளிக்கடலாக மாறி முழு பள்ளத்தாக்கையும் மூடியது. ராட்சசன் கத்திக்கிட்டு நட்சத்திர தூசியாக கரைந்து போனான். மீரா விழுந்தாலும் முகத்தில் சிரிப்பு இருந்தது. அவள் வென்றுவிட்டாள். தேவதை பெருமையோட பார்த்து, நீ இப்போ ஒளியின் காவலாளி மீரா அன்னு சொன்னாள். அவள் ஒரு பளபளக்கும் வெள்ளை இறகைத் தந்தாள். இது உன்னோட தைரியத்தின் அடையாளம். சந்தேகம் வந்தாலோ பயம் வந்தாலோ இத பாத்துக்கோ, உன் ஒளி உன்னை வழிநடத்தும் அன்னு சொன்னாள். அதுக்கப்புறம் தேவதை மெதுவா வானத்துக்குப் போயிட்டாள். மீரா ஊருக்கு திரும்பினாள். கையில் அந்த இறகு. குழந்தைகள் ஓடி, மீரா, உன் பயணத்தைச் சொல்லு அன்னு கேட்டாங்க. மீரா சிரிச்சு அவளது முழு சாகசத்தையும் சொன்னாள். அவளது வார்த்தைகளோடு ஒவ்வொரு மனசிலும் நம்பிக்கை, தைரியம் நிரம்பியது. அந்த நாளிலிருந்து மீரா எப்போதும் ஒரு விளக்காக இருந்தாள். மற்றவர்களுக்கு பயத்தை விரட்டும், ஒளியைத் தரும். என் செல்லங்களே, இந்த கதையிலே மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? நம்முள் இருக்கும் ஒளி, அன்பு, தைரியம், சிரிப்பு எதையும் விட வலிமையானது. பயம் வந்தாலும் இருட்டு சூழ்ந்தாலும் நம்முடைய உள்ளம் கொண்டுள்ள ஒளியை உயர்த்திப் பிடிச்சோம்னா அந்த இருட்டு தானாகவே மறைந்து போயிடும். அதான் மீரா நம்மைக் கற்றுக் கொடுத்தாள். பாட்டி புன்னகையோடு கைகளை தட்டிக்கொண்டு. சரி, இப்போ உங்க ஒளி விளக்கை யார் யார் ஏற்றப் போறீங்க? Like, comment, and subscribe.